ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஸ் ட்ரீ அதோடைய 3வது பாகம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த வயசான ஆள்கிட்ட போய் அவர் வந்து கேட்குறாங்க, 2 பேரும் போய் கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, ஸோ அவருக்கு என்ன ஸ்டோரி சொன்னார் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த கதையில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அவர் வயசானவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து இப்போ 120 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அதில் வந்து ஒரு ராஜா இருந்தாங்க, அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து ஒரு நிச்சயம் பண்ணணும், ஒரு மாப்பிள்ளையை வந்து பார்க்கணும். அதில் வந்து எதிர்நாட்டு ராஜாவுடைய பையனை வந்து அவங்க வந்து பேசி முடிச்சிருந்தாங்க. ஸோ இதில் வந்து இந்த ராஜாவுடைய படைத்தளபதியான காஷ் அப்படின்ற ஒரு தளபதி இந்த பொண்ணை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ ஒருதலை காதல் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ இது வந்து இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. 2-3 வாட்டி அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது தப்பு, என்னால் வந்து உன்னை காதலிக்க முடியாது, நான் என்னதான் இருந்தாலும் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து அந்த பொண்ணு மேலே ஒரு ஈர்ப்பு அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து ரொம்பவுமே லவ் பண்ணியிருந்திருக்கார். ஸோ அந்த பொண்ணை அடையணும் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த அரசவையில் வந்து ஒரு படைத்தளபதியாகவே அவர் வந்து சேர்ந்துருந்தார். ஒரு படைத்தளபதியாளர்களுக்கு வந்து அவர் வந்து மாறி இருந்ததும் அந்த பொண்ணால் தான். ஸோ அந்த பொண்ணை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய மாந்திரிகளும் நிறைய மந்திரவாதிகளையும் பார்த்து மை வைக்கணும் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு வர்றாரு. ஸோ எந்த விஷயமே வந்து படிக்கவும் மாட்டேங்குது. ஸோ இதனால் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னைத்தானே வந்து ஒரு மாந்திரிகத்தை நம்மளும் கற்றுக்கிறணும் அப்படின்ட்டு அவர் மாந்திரிகத்தை வந்து கற்றுக்கிட்டு இந்த மாந்திரிக மாயத்தை வந்து இந்த பொண்ணு மேலே வந்து யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணால் அந்த பொண்ணு கண்டிப்பாக வந்து நம்ம மாய வலையில் வந்து விழுந்துருவா. ஸோ நம்மளை காதலிக்கவும் ஆரம்பிச்சிருவோம், நம்ம ஈஸியாக வந்து கல்யாணமும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஷ் அப்படின்ற படைத்தளபதி வந்து ஒரு திட்டம் போடுறாரு. ஸோ அதனால் வந்து அந்த பொண்ணு தனியாக இருக்கிற நேரம் பார்த்து அவருடைய அரசவைக்குள்ளே போகிறார். அந்த பொண்ணோட ரூமுக்குள்ளே, அந்த இளவரசிக்குன்னு தனியாக ஒரு ரூம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த ரூமுக்குள்ளே வந்து இவர் போகிறார், காஷ்ன்றவர் போகிறார். ஸோ இதை வந்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு படை வீரன் வந்து பார்த்துட்டு போய் ராஜாட்ட போட்டு கொடுத்துட்றான். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த நேரத்தில் உங்கள் பொண்ணோட ரூமுக்குள்ளே போகிறாங்க, இளவரசியோட ரூமுக்குள்ளே வந்து படைத்தளபதி போகிறாரு. ஸோ நீங்கள் என்னென்னு கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடு வந்து சொன்னால் ராஜாவுக்கு வந்து ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. ஐயோ, இவன் எதுக்கு அவன் நம்ம பொண்ணோட ரூமுக்குள்ளே போகிறான் அப்படின்ட்டு ஒரு பெரிய வால் எடுத்துகிட்டு ஆக்ரோஷமாக வந்து நடந்து போகிறாரு. போய் அந்த ரூமுக்குள்ளே போகிறாரு. இவன் போய் அந்த பொண்ணுகிட்ட கெஞ்சுறான், நீ லவ் பண்ணுங்க, எனக்கு காதலிங்க, நான் கல்யாணம் முடிச்சுக்கோங்க, நான் உங்களை எந்த லெவலுக்கு நல்லா பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு நான் உங்களை வந்து நல்லா பார்த்துக்கிறேன். ஸோ என்னை நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து கெஞ்சுறான், ரொம்பவுமே கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அவள் வந்து ஒத்துழைக்கலை. என்னால் முடியாது, என்னால் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து துரோகம் பண்ணிவிட்டு உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்னதான் இருந்தாலும் என்னோடய ராஜ குடும்பம் வந்து இதாக பாழாக போயிடும், பேர் வந்து ரொம்ப அடியாயிரும். ஸோ அதனால் வந்து என்னால் உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் கற்று வச்சுருக்கிற அந்த மாயை வித்தைகளை வந்து அவன் முன்னாடி பிரதிபலிக்கணும் அப்படின்ட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து ராஜா வந்தவர் சட்டுன்னு கதவு ஓப்பனில் தான் இருந்திருக்கு. ஏன்னா அவன் கதவை பூட்டலை, கதவை வந்து லைட்டாக சாத்தி வச்சுட்டு தான் வந்திருக்கான். ஸோ கதவை வந்து திறந்து தான் இருக்குது. ஸோ கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து வாளை வந்து வீசிடுறாரு. ராஜாவானவர் வந்து அந்த படைத்தளபதியை நோக்கி வந்து வாளை வந்து வீசிடுறாரு. ஸோ வாளை வீசினோன்னா இது போய் அவனுடைய கழுத்தில் போய் சொருகிடுது. கழுத்தில் போய் அது போய் சொருகின உடனே அவன் அந்த இடத்துலே வந்து இந்த கேஷ் என்ற படைத்தளபதி உயிரை விட்டுறாரு. ஸோ தன்னுடைய மகளை காப்பாற்றிட்டோம் அப்படின்ற லெவலில் இங்கேருந்து போகிறாங்க. போன உடனே அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மந்திரவாதி, ஒரு பூசாரி அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம், அது ஒரு பூசாரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, இவன் நிறைய மாய வித்தைகளை கற்றுருக்கான். ஸோ ஒரு பேராத்மாவாக மாறுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதுவும் நீண்ட நாள் ஆசையை வந்து அவனால் நிறைவேற்ற முடியலை அப்படின்னா அவன் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவன் ஆத்மாவே தான் இருப்பான். அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுற வரைக்கும் உங்கள் பொண்ணு வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவன் ஆத்மாவாக அவன் நிறைவேற்றுற வரைக்கும் வரதான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை ஒன்று உண்டாக்கி விட்டுறாரு ராஜாவுக்கு. ஸோ ராஜாவுக்கு ரொம்ப பயமாகி போச்சு. ஸோ நம்ம பொண்ணு இப்போ மட்டும் இல்லை,
7 ஜென்மம் எடுத்தாலுமே வந்து நம்ம பொண்ணு நல்லா தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக பல மந்திரங்கள்லாம் வந்து பண்ணி ஒரு ஆணியில் அவனுடைய ஆத்மாவை அடைச்சி வச்சிடும். எப்படி அடிக்கிறாங்கன்னா, அந்த மரத்துக்கு கீழேயே அவனை புதைச்சி வச்சிடுறாங்க. மரத்துக்கு கீழேயே புதைச்சி வச்சு அந்த ஆணியை வந்து அந்த மரத்தில் அடைச்சி வச்சிடுறாங்க. ஏன்னா ஆத்மா அதை விட்டு வெளியே எந்திரிக்க விடவே கூடாது அப்படின்றதுக்காக, அந்த மரத்தை சுற்றி தான் இருக்கணும், அதை விட்டு வெளியே வரவே கூடாது அப்படின்றதுக்காக ஆணியும் அங்கே அடைச்சி வச்சிடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த வயசானவர் வந்து இவங்க 2 பேர்ட்டையும், யார்கிட்ட, பீட்டர் அண்ட் கிரேசி 2 பேர்ட்டையுமே சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். காஷ் வந்து என்ன, எந்த மாதிரியான ஆள் அப்படின்ற பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி படைத்தளபதியில் இருந்தவன் என்னென்ன பண்ணான் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிறோம். அப்படி தான் வந்து பீட்டரும் கிரேசியும் போய் ஒரு லைப்ரரியில் புக்ஸ் எடுத்து அந்த ராஜா கதைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க படிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்ன அப்படி போட்டிருக்கு அப்படின்னா, அந்த இளவரசியோடைய முக அமைப்புகளும் இந்த கிரேசி அப்படின்ற அவளுடைய முக அமைப்புகளும் ஒன்றாவே இருந்திருக்கு. ஸோ இதை வந்து பீட்டர் பார்க்குறான். இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு கூப்பிட்டு சொல்கிறாங்க, பாரு, இந்த அவளை மாதிரி தான் நீ இருக்க, இளவரசி மாதிரி தான் நீ இருக்க. ஸோ அதனால தான் உனக்கு வந்து இந்த மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. வேறு யாருக்கோ, எனக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ யாருக்கும் அந்த சவுண்டு கேட்கல. நீ இளவரசி மாதிரி இருக்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த சவுண்டு ஒன்று கேட்டிருக்கு. ஸோ அந்த ஆத்மா வெளியே வந்தால் அடைய போக நினைக்கிறது வேறு யாரையுமே இல்லை, ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு எச்சரிக்கை வந்து சொல்கிறான், ஒரு எச்சரிக்கை வைக்கிறான் அவளுக்கு. ஸோ நீ ஜாக்கிரதையாக இரு, நம்ம நடக்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை வைக்கிறான். அதில் அவள் பயந்துட்டு ரொம்ப பயப்படுறா. பயந்து அவன்கிட்ட சொல்கிறா பீட்டர்கிட்ட, பீட்டர் ஒருவேளை ஆத்மா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இவ்வளோ நாள் வரல, 120 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு, இவ்வளோ நாள் வந்து அந்த ஆத்மா வரல, என்னென்னமோ வழிகள் வந்து அது பண்ணி பார்த்துச்சு. ஸோ இத்தனை வருஷங்களாக வந்து அதனால் வர முடியாதது இப்போ வந்துருமா அப்படின்னு சொல்லி அவளை வந்து ஆறுதல் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதால் வெளியவே வர முடியாது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து மாந்திரிகங்கள் பண்ணி வச்சுருக்காங்க, யாராவது போய் அதை பிடுங்கினா மட்டும்தான் முடியுமே தவிர வேறு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அந்த இடத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த இடத்து சைடும் யாரும் போக போகிறது இல்லை. இதை வந்து நம்ம யார்ட்டையும் சொல்ல வேணாம், நீ உங்கள் அம்மாட்ட கூட சொல்லாத, யார்ட்டையும் சொல்ல வேணாம், அப்படியே விட்டுருவோம், நீ எப்படி இருக்கணுமோ அப்படியே இரு. ஆனால் நீ அந்த வழியாக மட்டும் கிராஸ் பண்ண போக வேணாம், நீ வேறு ஏதாவது வழியை கிராஸ் பண்ணி போ. உன்னுடைய உன்னை பார்க்க அதுக்கு இன்னும் தான் வந்து உன் மேலே இருக்கிற ஈர்ப்பு அதிகமாகுமே தவிர உன்னுடைய ஞாபகங்கள் அதுக்கு அழியாது. ஸோ அதனால் நீ அந்த சைடு நீ போக வேணாம், நீ மாறிப்போ, வேறு வழியில் ஏதாவது போ, ஏதாச்சும் சொன்னால் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு நம்பிக்கையை வர வச்சு அனுப்புகிறான். ஸோ அவன் அனுப்புனாலுமே அவனுக்கு ஒரு பதட்டமும் ஒரு பயமும் அவனுக்கு இருக்குது. ஒரு வேளை வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பதட்டமும் ஒரு பயமும் வந்து அவன் மனசுக்குள்ளே எப்போ தோணிக்கிட்டே இருக்கான். வீட்டுக்கு போகிற வரைக்குமே அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ போகும்போது ஒரு வாட்டி இந்த மரத்தை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த மரத்தை ஒரு வாட்டி போய் பார்க்குறான். ஸோ அதுக்கு அவன் அந்த கேட்டை வந்து அவன் வந்து கடக்கணும். ஸோ அவன் அதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, நாளைக்கு பார்ட் 4 பார்க்கலாம்.